வணக்கம். சின் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு இல்லையா? இந்த முத்திரைய தான் எல்லா தியானத்திலயுமே எல்லா மூலையிலேருந்து ரிஷிகள் வந்து பிடிச்சிருப்பாங்க. இந்த சின் முத்திரை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஞான முத்திரைன்னு சொல்லப்படும். இந்த முத்திரை வந்து மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உபயோகப்படக்கூடியது. ஸோ இது எல்லாருமே படிக்கலாம். படிக்கின்ற குழந்தைகள் இந்த முத்திரையை பிடிச்சுட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க படிக்க தொடங்குனீங்கன்னா, ரொம்ப அற்புதமா படிக்க முடியும். சரிங்களா? ஆள்காட்டி விரலையும், கட்டை விரலையும் தொட்டுட்டு, மீதி 3 விரல நீக்கி வச்சுக்கணும். சரிங்களா? போட்டு அழுத்தக்கூடாது. மென்மையாக தொட வேண்டும். மென்மையா தொட்டீங்கன்னா போதும். தொட்டு மடி மேல இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு அமைதி நிலையும், கூர்மையா கவனிக்கக்கூடிய தன்மையும் வந்து இது வந்து குடுக்கும். அப்படி குடுக்குறபோது, நீங்கள் நிதானமாக இருந்து செயல்பட்டு படிப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரையா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ தியானத்திற்கு முக்கியமான முத்திரையாக இந்த சின் முத்திரைகள் பயன்படுது. அந்த முத்திரையை உங்களோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்க முடியும். நெருப்பும், காற்றும் அந்த மாதிரி மிதமான முறையில ஒருமித்து செயல்பட்டு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். எந்த முத்திரையா இருந்தாலும் தொடர்ந்து